வரவிருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சார் அவர்கள் தான். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. குரு பகவான் கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட்கள் என்னென்ன? இந்த குரு பெயர்ச்சி வருகிறது. அதை முன்னிட்டு குரு பகவான் 3 ஜாக்பாட்டுகளை அனைவருக்கும் அள்ளித்தரப் போகிறார். யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது, யார் யாருக்கெல்லாம் ஃபாரின் போக போறீங்க, யார் யாரெல்லாம் வீடு கட்ட போறீங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட்கள் என்னென்ன? மீனராசிக்காரர்களுக்காகத்தான் இந்த குரு பெயர்ச்சி வருகிறது என்று சொல்லலாம். காரணம் என்னவென்றால், இந்த உலகத்துல சந்திரன் மட்டும்தான் ஒரு ராசியை ராஜாவாக்கி அழகு பார்ப்பானாம். யாரே? சந்திரன். மீனராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்திலே கடகத்திலே சந்திரன் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெறுகின்ற சந்திர பகவான் 5ல் இருந்து என்ன பண்றார்? அப்படி 5ஆம் பார்வையா 9 பார்க்கிறார். குரு பகவானுக்கு 3 ஸ்தானங்கள் பிரதானம் இருந்தா 5, 7, 9. 5னா யோகஸ்தானம், 7னா கலத்திரஸ்தானம், 9னா பாக்கியஸ்தானம். இந்த 3 பார்வையுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது. எப்படின்னா, யோகஸ்தானத்துக்கு குரு வந்ததால, குரு யார்? முதல்ல 1, 10 கூடியவர், அவர் யோகஸ்தானத்துக்கு வந்திருக்கார். அப்போ என்ன ஆகும்னா, இவர்கள் செய்யும் தொழிலில் டாப்பர் ஆவாங்க. நான் தான்டா இனிமேல் வந்து நின்னா தர்பாரு, அந்த மாதிரி நான் தான் வரப்போறேன். என்னைக்குமே ஒரு விஷயத்தை தீவிரமாக நம்பினா அதை நீங்கள் உள்ளுணர்வாக நம்பணும். மற்றவன் நம்புறாங்கிறது அப்புறம். நீங்கள் டான்னு நினைக்கிறத நீங்களே நம்பலைன்னா மற்றவன் நம்ப போகிறதில்ல. அப்போ இந்த துறையில், எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் பாடுபட்டு உழைச்சி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. 5ஆம் இடத்திலே குரு பகவான் வருகிறார். புத்திர பிராப்தி. மீனராசிக்காரங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. மீனராசிக்காரங்க சொத்து சேர்த்த போறீங்க, நல்லா இருக்க போறீங்க. உங்கள் பேலன்ஸ் எல்லாம் தாறுமாறாக ஏறப்போகுது. இப்போ 5ஆம் இடத்துல கூடிய குரு பகவான் 7, 9 பார்க்கிறார். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, சரியாயிடும். 6 தாண்டிய பணிகள் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆக போறீங்க. லம்சம் மாதிரி பண்ணுவீங்க. சில பேர் ஷேர் இன்ட்ரோடே மாதிரி பண்ணுவீங்க. எதை பண்ணாலும் சரி, உங்களுடைய ஷேர் மார்க்கெட் குரோத் சூப்பராக இருக்கும். அடுத்ததாக குரு பகவான் என்ன பண்ணுறார்? உடம்பை பார்க்குறார். இந்த உடம்புல என்ன இருக்குது விசேஷம்? இந்த உடம்புல இருக்கிறது தான் ஜென்ம சனி. ரொம்ப சந்தோஷம் ராஜா, ஜென்ம சனி வந்துருச்சு. நம்ம சொல்லுவோம், யாரையாவது பிடிக்கலன்னா என்ன சொல்லுவோம்? இந்த ஜென்மத்துக்கு ஒன்று நான் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜென்மத்துக்குன்னா என்ன? அது ஒரு பெரிய வார்த்தை, ஜென்மம்ங்கிறது. அந்த ஜென்மத்தை குரு பார்க்கும் பொழுது ஜென்ம சனி கிளியர் ஆகிடுறாரு. ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. மீனராசிக்காரர்கள் டாப் ஆக போறீங்க. கண்டிப்பா. மீனராசிக்காரர்கள் இந்த 7.5 சனியால படாத பாடுபட்டார்கள். அதுல இருந்து விலக்கு கிடைக்குமா அவர்களுக்கு? எந்த மாதிரியான யோகங்கள்லாம் அள்ளி கொடுக்க? காரணம் என்னன்னா, 11ஆம் இடத்து சனி பகவானும் அவர் தான். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி உங்களை அள்ளி கொடுக்கிறார். அந்த சனி பகவான் உங்களை படாப்படுத்துறது இந்த ஜென்ம சனி. பார்க்கும்போது கால் வலி இருக்கிறவங்க, முதுகு வலி இருக்கிறவங்க, ஜாயிண்ட் பெயின் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல நேரம். இந்த உடம்பு நேரம் சரி, ரொம்ப சரியா. முக்கியமாக உயிர் ஆபத்துக்கு பயந்தவங்க மீனராசிக்காரங்களுக்கு இப்போ உயிர் ஆபத்து வந்திருக்கும். இந்த கடந்த 2024க்கு அப்புறம் அந்த உயிர் ஆபத்தெல்லாம் சரியாகும். உயிர்க்குள்ளி நோய்கள் இருந்தால் அதெல்லாம் சரியாகும். குரு பகவான் வர்ற வரைக்கும் தான் கேம் எல்லாம். குரு பகவான் வந்ததுக்கப்புறம் ஆட்டம் வேற மாதிரி இருக்கும். இவர்கள் கடல் கடந்த ஒரு தொழில் செய்யறதற்கு வாய்ப்பு இருக்கா? 200% இவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னவென்றால், 9ஆம் இடம் என்பது 6 தாண்டிய பயணம். சில பேருக்கு தான் அது 6 தாண்டிய பயணம், பல பேருக்கு அது கடல் தாண்டிய பயணமாகவும் அமைந்திருக்கிறது. வெளிநாட்டு வசதிகள், வெளிநாட்டு வாய்ப்புகள், இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நடக்கும். நல்லா இருக்கு பாருங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம் இருக்கா? திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயம் திருமணம் நடக்கும். காரணம், ராசியில் ஏற்கனவே இருக்கிற சனி பகவான் 3, 7, 10 பார்க்கிறார். அதனால தான் சொல்கிறேன், 10ஆம் இடத்தோடு சனி பகவான் தொடர்பு கொள்கிறார். பிரபல யோகத்தை தருகிறார். அடுத்து இந்த சனி பகவான் என்ன பண்ணுறார்? குரு பகவான் பார்வை பெற்றதாலே 3ஆம் பார்வையும் அவருக்கு சிறப்பாகி விடுகிறது. தைரியம் வந்து விடுகிறது. 7ஆம் பார்வை, 7ஆம் இடமாகப்பட்ட விவாகஸ்தானத்தை குரு பார்ப்பதால் விவாகம் நடந்துற போது, 10ஐ குரு பார்ப்பதால் வெகுஜன பிரபலம் ஆக போகிறார். அதே மாதிரி திருமணமாகி ரொம்ப நாள் ஆகுது, எனக்கு புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பாயிண்ட். ஏனென்றால் 5ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறும்போது புத்திர பிராப்தி தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ மீனராசிக்காரங்க ஒரு விஷயம் இருந்தா, சந்திரன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யலாம். அதாவது ரெஸ்டாரண்ட்டு, உணவு, அப்புறம் இந்த தண்ணீர், கூல்ட்ரிங்க்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்யலாம். கடல் வாழ் உயிரினங்கள், பொருட்கள். அதே நேரத்தில் இவர்கள் மீனராசிக்காரர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆகி பணத்தை சேர்த்தலாம். அதே நேரத்தில் இவர்கள் லேண்டாக வீடாக வாங்கி விற்கிறது, ரீசேல் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணலாம். மீனராசிக்காரர்கள் உடம்பையே குரு பார்க்கும்போது உடம்புல இருக்க ட்ரீட்மெண்ட்ஸ் இந்த வருஷம் எடுத்துக்கலாம். கண்டிப்பா மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு காலகட்டங்கள்ல 100க்கு எவ்வளவு விருச்சிகத்துக்கு சொன்ன அதேதான்.
குரு ஏன்னா மீனத்தை குரு பார்க்கிறார், உங்களை உடம்பை பார்க்கிறார். 100க்கு 200 மார்க். சுவாமிஜி 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க. இது மிகப்பெரிய யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வாரி கொடுக்க போகுதுன்னு சொல்றாங்களே, இது பத்தி சொல்லுங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறைதான் இந்த குரு வருகிறார் என்பது உலக அறிந்த விஷயம். காரணம் என்னவென்றால் குருவுடைய ஜென்ரலா 1 இயருக்கு ஒரு தடவை போற ஆள் அவரு. அதனால 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவர் வருவார் 9ஆம் இடத்துக்கு. பெரிய விசேஷம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா இதுல என்ன விசேஷம்னா, கடகத்துல அவர் உச்சம் பெறுவாருங்கிறது ஜோதிட நியதி. இதுல இவர் உச்சம் பெறும் போது 2-3 யோகம் அவருக்குன்னே நடக்குது. அது என்ன நடக்குது என்றால், இந்த குரு இங்க இருக்கும்போது சனி மீனத்தில் இருப்பாருங்கிறதுக்கான தியரி 25 வருஷம் கழிச்சு தான் வரும். ஏன்னா சனிக்கு 2.5 வருஷம் அலைவு நேரம். அப்போ மீனத்தில் சனி இருக்கும் பொழுது அதை குரு பார்க்கும்போது இந்த வருடம் சனி பெயர்ச்சி நாட் ஒன்லி 7.5 சனி விழுந்தா, அதாவது கும்பத்துக்கோ மீனத்துக்கோ மேஷத்துக்கோ 7.5 சனி போயிட்டு இருக்குல்ல, விடுதலை. அதுக்கப்புறம் வாங்க அப்படி வாங்க, சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி, உங்களுக்கும் விடுதலை. அப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, உங்களுக்கும் விடுதலை. கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டக சனி, உனக்கும் விடுதலை. ஆல் விடுதலை. காரணம் என்னவென்றால் சனி இந்த ஒரு வருஷத்துக்கு குரு பார்த்து கொண்டிருக்கும் போது ஒன்றும் பண்ண முடியாது என்பது வேத சாஸ்திரம். இதுதான் பேசிக்ஸ். அப்போ இந்த அமைப்பு கிடைத்தது ஒரு பெரிய வாரம். அவ்வகையிலே குரு பகவான் காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாகப்பட்ட விருச்சிகத்தை பார்க்கிறார். இது பெருஞ்சொத்து தருகின்ற இடம். பொதுவாகவே காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடம் என்பது தடைகள், 8ஆம் இடம் என்பது வழக்கு, 8ஆம் இடம் என்பது கேஸு பிரச்சனை, இதெல்லாம். அதை குரு பார்க்கும் பொழுது யார் யாரெல்லாம் தேவையில்லாத ஹிம்சையில் மாட்டியிருக்காங்க, நான் ஒரு தப்பும் பண்ணல சார், என் மேலே கேஸ் போட்டாங்க சார் போன்ற பிரச்சனை இருக்கவங்களுக்குலாம் அதெல்லாம் சரியாயிடும். அடுத்து குரு பகவான் காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாகப்பட்ட மகரத்தை பார்ப்பதால் எல்லாருமே ஒரு தொழிலில் நல்லா வரணும், தொழிலில் டெவலப் ஆகணும் என்பதை ஒரு தீர்மானமாக எடுத்து ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறது, பிஸ்னஸில் பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறது போன்றவைகள்லாம் நடக்கும். அடுத்ததாக காலபுருஷனுக்கு 12ஆம் இடமாகப்பட்ட மீனத்தை குரு பார்க்கும் பொழுது இந்த வருடமே ஒரு ஃபேமிலி வருடம். என்ன ஃபேமிலி வருடம்? இது வரைக்கும் நான் எங்கெங்கேயோ பிஸ்னஸ் ட்ரிப் போயிருக்கேன். நான் போகாத ஊர் கிடையாது, ஆனால் போகாத கண்ட்ரி கிடையாது. என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போனதுன்னா விரல் விட்டு எண்ணிடலாம், அவ்வளோதான். எங்கே போனாலும் தனியாக தான் போவேன். இந்த ஒரு வருடம் ஒய்ஃப் இல்லாமல் நீங்கள் போகிற ஒரு ஊர் கூட இருக்காது. எல்லா ஊருக்கும் உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போவீங்க. உங்களுடைய காதல் ஒரு 25 வருஷம் பேக் போகும். ஒரு காலத்தில் நாங்கள் லவ் பண்ணும் போது அப்படிங்கிறதெல்லாம், அது என்ன வயசாக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவி எப்பயுமே உங்கள் காதலி தான். அதனால் 12ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது இல்லற வாழ்க்கையில் சுகம், சந்தோஷம், மகிழ்ச்சி, குடும்பமாக இருக்கிறது. வாழ்க்கையில் நண்பர்களே, குடும்பமாக இருப்பது ஒரு பெரிய வரம். நான் பெரிய டானு, என் ஒய்ஃப் கூட உட்காந்து 5 நிமிஷம் பேச நேரம் இல்லை, சேர்ந்து சாப்பிட்றேன், அப்புறம் என்ன வாழ்க்கை? அது வாழ்க்கையினுடைய அழகே குடும்பமாக இருக்கிறது தான். அது நிறைய பேருக்கு காலம் கடந்தப்புறம் உணர்றாங்க. இந்த வருடம் குரு பயிற்சியில் நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. மற்றபடி ஆல் சுனாமி பாய்ஸ் ஆர் டெல்லிங் உலகம் அழி போகுது, பூமி பூயமாதா, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. இல்லை, நல்லா இருப்பீங்க. காரணம் என்னென்னா குரு பகவான் உங்களுடைய முக்கியமான ஸ்தானங்கள் எல்லாம் பார்க்கும்போது தொழில் அபிவிருத்தி ஆகுது, லேண்டு வாங்க போகிறீங்க, நல்ல நல்ல விஷயங்கள். மங்கள குரு, யோக குரு, உச்சம் பெற்ற குரு, இவ்வளவு பேர் இருக்கு. அப்போ நல்லது மட்டும்தான் நடக்கும். கண்டிப்பா இந்த குரு கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா மக்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், மக்களும் பயனடைவாங்க அது மூலியமா. மக்கள் இப்போ உங்களை தொடர்பு கொள்றது அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்றது? அதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி அந்த 3 ஜாக்பாட் என்னங்கிற பேர் சொல்லிடுறேன். நியாயமா அதை விடவே நிறைய ஜாக்பாட் இருக்கு. அதுல முக்கியமான 3 என்னன்னா, இது வந்து சந்திரனுடைய வீடு கடகம், அதுல குரு உச்சமாகிறார். இத குருச்சந்திர யோகம் ஒரு ஜாக்பாட்னு சொல்லலாம். இது நிறைய பேர் கவனிக்காத ஒரு விஷயம். அந்த சந்திரனுடைய வீட்டில் இந்த செவ்வாய் நீச்சமாக போகிறார் இந்த புரட்டாசி மாசம்லாம். அப்போ இது நீச்ச பங்க ராஜயோகம், குரு உச்சம் செவ்வாய் நீச்சம். அப்படி வந்தீங்கன்னா குரு விருச்சிகத்தை பார்க்கிறார், இது சந்திர மங்கள யோகம்னு சொல்றாங்க. அடுத்து குரு மகரத்தை பார்க்க போறார். எப்போ மகரத்தை பார்க்கிறார்? டிசம்பர் 6 ராகு வந்துருவார் மகரத்துக்கு. அப்போது குரு சண்டால யோகம்னு சொல்லலாம். இதை விடவே குரு சனியை பார்க்கறது இதுதான் வரலாற்றுல ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இப்போ இது இத்தனை யோகங்களும் வர்றது இல்லாமல் ஒரு அடிஷனலா டிசம்பர் 6 ராகுவை பார்த்து குரு சண்டால யோகம் வர மாதிரி கேது சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு போய் கோடீஸ்வர யோகம், குரு கேது சம்பந்தம் கோடீஸ்வர யோகம். அப்போது இந்த வருஷமே பணத்தை அள்ளித்தரும் வருடமாக இருக்க போகிறது. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ நீங்களாம் பணக்காரர் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? கீழே போயிட்டு இருக்கிற 2 நபரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா வேள்விகளை காணுங்கள். நாங்கள் எப்படி சார் வேள்விலாம் பார்க்குறது? டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் மீட் ஐடியெலாம் கொடுத்துருப்போம், அதில் பாருங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ட் பண்ணலாம். ஈவினிங் 5 to 6:30 மட்டும்தான் ஹோமம்.
அதை பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சார், மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஜாக்பாட்கள் என்னென்ன? மீனராசிக்காரர்களுக்கு ஒரு உச்சமான வாழ்க்கை காத்திருக்குமா. இதுவரைக்கும் 4ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி கடக மனையில போய் உட்கார போறார். இந்த கடக மனை என்பது குரு பகவான், இவர்கள் ராசிநாதன் குரு பகவான் மீனராசிக்கு. இந்த ராசிநாதன் உச்சமாகக்கூடிய இடம். அப்ப இவர்களுக்கு ஒரு உச்சமான வாழ்க்கை காத்திருக்கு அப்படிங்கிறது அதுவே நமக்கு ஒரு ப்ரூஃப் கிடைச்சிருது. இரண்டாவது, இவர்களுக்கு என்ன ஜாக்பாட் அப்படின்னா, 7.5 சனி நடக்குது, ஜென்ம சனி நடக்குது. ஜென்ம சனியிலே வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர். நீங்க ஒரு கும்பராசிக்காரங்கள்ட்ட போய் கேட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வாழ்க்கையில் நெருக்கடி சார், ஹெல்த் இஷ்யூ சார், ஃபேமிலியில் ப்ராப்ளம், இதெல்லாம் சொல்லுவாங்க ஜென்மச்சனி அவர்களுக்கு இருந்தபோது. இப்போ மீனராசிக்கு ஜென்மச்சனினா இந்த கஷ்டம்லாம் வரணுமே, அப்படிப்பட்ட நேரம் தானே அப்படின்னா, இந்த நேரத்தில் ராசிநாதன் குரு பகவான் உச்சமாகி இவங்களை பார்க்கறதுனால எந்த கஷ்டமும் படாதபடி இவங்களை காப்பாற்றிடுறாரு. ஒரு பெத்த தாய் தன்னுடைய குழந்தைக்கு கஷ்டப்படாமல் எப்படி அரவணைச்சு கொண்டு போகிறாளோ அந்த மாதிரி குரு பகவான் இவங்களுக்கு. அதுவும் எப்படி குலதெய்வமாக குரு பகவான் அருள் புரிய போகிறார். 5ஆம் இடம்ங்கிறது அந்த குலதெய்வ ஸ்தானத்தில் போய் இந்த குரு பகவான் உட்கார்றாரு பாருங்க, உச்சமாகிறார். ஆக குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் இவர்களுக்கு கிடைக்குது. அப்போ இவர்களுக்கு பொருளாதார நிலையில ஒரு ஜாக்பாட் காத்திருக்கு. லைஃப்ல அடுத்த கட்ட உயர்வை நோக்கி இவர்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய வளர்ச்சியும் வாழ்க்கையும் மீனராசிக்காரங்களுக்கு காத்திருக்கு. கண்டிப்பா சார். குரு பகவான் மீனராசிக்காரர்களை அரவணைத்து கொண்டு போறாருன்னு சொன்னீங்க. இருந்தாலும் அவர்களுக்கு தொடர்ந்து ஹெல்த் ரீதியா பல பிரச்சனைகள் மீனராசிக்காரர்கள் இருக்கு. நம்மளும் பல விஷயங்கள் பேசியிருக்கோம். இதெல்லாம் சரியாகுமா? மீனராசிக்காரங்களுக்கு இப்ப என்ன ஹெல்த் இஷ்யூ இருக்க முடியும்னா, ஒரு டாக்டரை போய் பார்க்குறாங்கன்னா இவங்களுக்கு அன்ஐடென்டிஃபைடு டிசீஸ் பார், அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கும். பல வியாதிகள் வெளிப்படையாக கண்டுபிடிக்க முடியாத வியாதியா இருந்துகிட்டு இருக்கும். அது எல்லாமே இப்போ குணமாகும். இரண்டாவது, விரையாதிபதியா இருக்கக்கூடிய சனியில் உட்காந்துருக்காரு ராசியில. அப்போ நிறைய விரயத்தை கொடுப்பாரு அப்படின்னா அது ஹெல்த் ரீதியாகவும் ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்துருப்பாரு. தூக்கமின்மை இருந்துகிட்டு இருக்கும், ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இவங்க இருந்துகிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணி விட்டுருவாரு குரு பகவான். அப்போ இன்னொன்று, வியாதியை ஒரு குரு பகவான் குணப்படுத்துவாரானா, உங்களுக்கு முதல்ல நான் சொன்னேன், வியாதியை குரு பகவான் குணப்படுத்த மாட்டார். ஆனா தாங்கக்கூடிய சக்தியை கொடுத்துருவாரு, மனசு மாற்றத்தை கொடுத்துருவாரு, இதையும் கடந்து போகணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்துருவாரு. அதனால இவங்களுக்கு என்ன இஷ்யூ இருந்தாலும் இப்ப கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா சார். அதே மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேலை ரீதியா ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அப்படின்னா பல பிரச்சனைகள் வருது. எந்த ஒரு விஷயத்தையுமே இவர்கள் தான் பொறுத்து போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த விஷயத்துல இருந்து அவர்கள் விடுபடுவார்களா? எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்துட்டாங்கம்மா. மீனராசிக்காரங்க ரொம்ப சாஃப்ட் நேச்சர். ஆனா தனக்குன்னு ஒரு எய்ம் வச்சுக்கிட்டு ஸ்ட்ராங்கா அதுல இருக்கக்கூடியவர்கள் மீனராசியா இருக்காங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஜென்ம சனியா இருக்கிறதுனால பலருக்கு வேலையில பிரச்சனை அப்படின்னு இருந்துகிட்டு இருக்கும். இப்பவே அவர்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஒரு பேங்க்ல ஒரு பிரான்ச் மேனேஜரா இருக்காரு, கடுமையான ஒர்க் ப்ரெஷர் இப்போ இருக்கு அப்படின்னு சொன்னா அவர் ஹெட் ஆஃபீஸ்ல இப்போ எனக்கு கொடுங்க, எனக்கு கொஞ்சம் நான் ஃப்ரீ பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஹெட் ஆஃபீஸ்ல இப்போ கிடைக்கும், அவருக்கு வேலை கிடைக்கும். இது கண்ணு முன்னால் நடக்கும். ஒரு கம்பெனியில் அவர் வேலை பார்க்குறாரு, ரொம்ப கடுமையான வேலை நெருக்கடி இருக்கு, டீம் லீடர் வேணும்னே கொடுக்குறாரு வேலை அப்படின்னு வைங்க. இப்போ அந்த வேலை நெருக்கடியெல்லாம் அவங்களுக்கு குறைஞ்சிரும். ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கார், அந்த கண்ட்ரியில் அவருக்கு வேலை பறி போயிருச்சு, இன்னொரு நாட்டில் வேலை கிடைக்கும். இப்படி வேலை சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் அது நீங்கும். புதுசாக வேலை எதிர்பார்க்குறாங்க பாருங்க, வேலை கிடைக்கும். வேலையில் ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும். வேலை ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்களோ அங்கே ஒரு புதிய ஒரு கௌரவ பதவியும் கிடைக்கும். ஆன்மீக துறைகள் இருக்காங்க பாருங்க, நல்லா ஒரு ட்ரஸ்டி ஆவாங்க கோயிலுக்கு. சில பேர் கோயில் திருப்பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக்கிடுவாங்க. அதெல்லாம் குரு பகவான் ராசிநாதன் உச்சமாவதனால அதெல்லாம் நடக்க போகுது. கண்டிப்பா சார். மீன ராசிக்காரர்களுக்கு வேலையில தான் பிரச்சனை, அதை தான் நம்ம பொறுத்துட்டு போற மாதிரி இருக்கு அப்படின்னா வீட்டுக்கு வந்தா குடும்பத்திலையும் பல பிரச்சனைகள் அவர்கள் ஃபேஸ் பண்றாங்க. இந்த பிரச்சனையில இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கா மீனராசிக்காரர்களுக்கு? அதாவது மீனராசிக்காரர்கள் நட்பை கைவிடேல் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரமே சொல்கிறார். அவ்வளவு நல்ல மனிதர்கள், பழகுவதற்கு நல்ல மனிதர்கள். அந்த மீனராசிக்காரர்களுக்கு நான் உங்களுக்கு முதலியே சொன்னேன், இந்த கார்னர் ராசி 4 ராசி இருக்கு, மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த 4 ராசிக்காரங்களுக்கு எப்பொழுதுமே திருமண வாழ்க்கையில பிரச்சனை கொடுக்கும். ஏன்னா இவர்களுக்கு களத்திர ஸ்தானம்ங்கிறது அப்படி இவங்களுக்கு பாதக ஸ்தானமா அமைஞ்சிருச்சுன்னு. அப்படி மீனராசிக்காரங்களுக்கு பிரச்சனை இருந்து கொண்டு இருக்கும். இது வாழ்நாள் பிரச்சனை. ஆனா இப்போ இவர்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை எதையும் தாங்கும் இதயம் உங்களுக்கு வந்துருது. அதனால குடும்ப வாழ்க்கையை அழகா அனுசரிச்சு கொண்டு போயிருவாங்க. மனைவியையும் குறை சொல்லாமல், தாயையும் குறை சொல்லாமல், 2 பேரையும் அரவணைச்சு கொண்டு போறது ஒரு பெரிய கலை இல்லையா? அது மீனராசிட்ட நீங்க கத்துக்கிட முடியும். அப்படி நல்லா கொண்டு போவாங்க. கண்டிப்பா சார். இப்போ இவர்களுக்கு இந்த துயரத்துல இருந்து விடுபட எந்த மாதிரியான தெய்வ வழிபாடை மேற்கொண்டால் இவர்களுக்கு சிறப்பா இருக்கும்?
மீனராசிக்காரர்களுக்கு குருபலன் வருதுமா. குருபலன் வருவதனால கல்யாணம் கை கூடிரும். மீனராசிக்காரர்களுக்கு புத்திரஸ்தானத்தில் வரக்கூடிய குரு பகவான் உச்சமாக இருக்கிறதுனால நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவாரு. மீனம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கனாலே மீனாட்சியை மறந்துடக்கூடாது. மதுரை மீனாட்சி, நான் ஆட்சி செய்து வரும் நான்மாட கூடல் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அந்த மதுரை மீனாட்சி, அந்த மதுரை மீனாட்சியை போய் இவர்கள் வழிபாடு செய்கிறோம். சுக்கிரன் உச்சமாகக்கூடிய வீடாக மீனம் இருக்கிறதுனால இவர்கள் கண்டிப்பாக ஸ்ரீரங்கம் போய் பெருமாளை வழிபாடு செய்கிறோம். பெருமாள் வழிபாடும் அதை போல மதுரை மீனாட்சி வழிபாடும் இவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை இந்த குரு பயிற்சி காலத்துல அள்ளி கொடுக்க போகுது. குரு பகவானுடைய பயிற்சி நடக்க போகுது அப்படின்னாலே எல்லாருமே நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாம். இந்த குரு பகவானுடைய பயிற்சி மஞ்சள் வண்ணத்திற்கு அதிபதி குரு பகவான். இந்த குரு பயிற்சி காலம் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கணும்னா மஞ்சள் வண்ண ஆடைகளை பயன்படுத்துங்க. இந்த ஆடைகளை பயன்படுத்தினாலே உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாமே விலகும். அதே போல எண் கணிதத்திலே 3ஆம் எண், 12ஆம் எண், 21ஆம் எண் இதையெல்லாம் குரு பகவானுடைய அருளாசி பெற்ற எண்களாக எடுத்துக்கிடுறோம். ஆகவே இந்த எண்களை உங்கள் வாழ்க்கையிலே தினந்தோறும் பயன்படுத்த ஆரம்பித்தாலும் உங்களுக்கு நிறைந்த வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கிறத கண்கூடா பார்க்கலாம். பேராசிரியர்கள், மருத்துவர்கள், நல்ல நீதிபதிகள் அப்படின்னு ஒவ்வொரு துறையிலும் யாரெல்லாம் புகழ்பெற்று இருக்காங்களோ, மக்கள் விரும்பக்கூடிய துறைகளில் யார் புகழ்பெற்று இருக்கிறார்களோ இவர்களெல்லாம் குரு அம்சம் பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள். நல்ல மனதுடையவர்கள் பல பேர் குரு அம்சம் பொருந்தியவர்கள் என்று உலகம் அவர்களை பாராட்டுகிறது. ராசியில ஒருத்தருக்கு குரு பகவான் இருந்துட்டா, உங்க ஜாதகத்துல லக்னத்துல குரு பகவான் இருந்துட்டால் இவரை நல்ல மனிதர்னு ஒருத்தர் சொல்ல வேண்டாம், பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு அருளான முகம், அன்பான முகம் உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆக இந்த குரு பகவான் என்று சொல்லக்கூடியவர் நம்ம ஜாதகத்துல நல்ல நிலையில் இருந்துட்டா நல்ல முறையில கல்யாணம் ஆகுது, நல்ல முறையில குழந்தை பாக்கியம் கிடைக்குது, வாழ்க்கையில உயர்ந்துகிட்டே போறோம். இந்த குரு பயிற்சி எனக்கு நன்மைகளை நிறைய அள்ளி வழங்கணும், நான் யாரை வழிபடலாம் அப்படின்னு பொதுவான பரிகாரம் உண்டாங்க. என்னால் கோயிலுக்கு போக முடியாது, நான் இந்திய நாட்டில் இல்லை, வெளிநாட்டில் இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு வழிவகை இருக்கிறதா அப்படின்னு கேட்டா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டில் ஒரு ஷீரடி பாபாவுடைய படத்தையோ இல்லாவிட்டால் ஒரு சிலையையோ நீங்க வச்சுக்கலாம். அந்த சிலையை வைத்துக்கொண்டு ஒரு தாள் எடுத்துக்கொள்ளுங்கள். வெள்ளை தாளோ மஞ்சள் தாளோ ஒரு தாள் எடுத்துக்கிட்டு அது சிறிதளவு மஞ்சள் பொடியிட்டு அந்த தாளை மடித்து ஒரு பொட்டலமாக கூட வைத்து ஷீரடி பாபாவுடைய சிலைக்கு அடியிலேயே வைத்து தினந்தோறும் 3 முறை அவருடைய திருநாமத்தை சொல்லி வழிபட்டு பாருங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். சார் என்னால் அது கூட பண்ண முடியாது சார், நான் என்ன பண்ணினா எனக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னா 3ங்கிற எண் இருக்கு பாருங்க, இந்த எண்ணை தினந்தோறும் 108 முறை எழுதிட்டு வாங்க. உங்களுக்கு குரு பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைப்பதை கண்கூடாக பார்க்கலாம். நம்ம ஊர்ல இருக்கிறவங்க கொண்டக்கடலை மாலை, குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை போடணும், தட்சிணாமூர்த்திக்கு இல்லை. நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை போட்டாலும் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக அமையும். உங்கள் வாழ்க்கையில மென்மேலும் வெற்றிகள் பெறுவதற்கு பொதுவான பலன்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்க ஜாதக ரீதியா இப்படி எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். கண்டிப்பா சார், நீங்க சொன்ன பதிவுகள்லாம் மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். வேறொரு பதிவுகளை சந்திக்கலாம். நன்றி. மேம், இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி தரும் நல்ல பலன்கள்லாம் என்ன மேம்? சூப்பரான பலன்கள் சார். காரணம் என்ன அப்படின்னா, மீனராசி அன்பர்கள் இப்போ 7 நாட்டு சனியினுடைய மத்தியம பகுதியில் இருக்காங்க, ஜென்ம சனியில் இருக்காங்க. ஜென்ம சனி அப்படின்போது பொதுவாக மீனம் பாருங்க ரொம்ப அதிர்ஷ்டமான ராசி. காலபுருஷனுக்கே 12ஆம் பாவம். எப்படி நம்ம ஜோதிடம் பார்க்க வரும்போது சொல்றோன்னு கூட வச்சுக்கோங்களேன், என்னத்த மேடம் அதிர்ஷ்டத்தை நாங்கள் பார்த்தோம், நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கோம் அப்படிம்பாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னா, மீனம் ஒன்று முற்கால யோக ஜாதகமாக இருக்கும், இல்லை பிற்கால யோக ஜாதகமாக இருக்கும். 30 வயசு வரைக்கும் சூப்பராக வாழலாம். சில மீனம் தசை எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னா வாழ்க்கை முழுசுமே சூப்பராக வாழலாம் அப்படின்னு சொல்லலாம். காலபுருஷனுக்கே 12ஆம் பாவம். அப்போ நல்லா சாப்பிட்டு நல்ல தூங்கி நல்ல கம்ஃபர்ட், ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் இவங்களுக்கு இதெல்லாம் பஞ்சம் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விதியும் இருக்குது. அதுக்கும் மேலே மீனம் பாருங்க குருனோட ராசி. சுக்கிரன் போய் உச்சமடையக்கூடிய ராசி. வாழ்க்கை வாழ்வதற்கு லிவ் த லைஃப் டு த ஃபுல்லஸ்ட் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட மீனம் என்னோட அறிவு, என்னோட புத்திசாலித்தனம், என்னுடைய ஹெல்ப்பு, என்னுடைய ஒரு நல்ல விஷயங்கள் என்னோட முடிஞ்சிடக்கூடாது. என்னை யாராவது ரொம்ப நட்பாக நினைக்கிறாங்க, எனக்கு சப்போர்ட்டாக ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னா நான் உழுந்தடிச்சுன்னு செய்வேன். அதுதான் மீனம்.
பொதுவாக ஜோதிடத்தில் ஒரு கருத்து உண்டு, மீனராசி ஃப்ரெண்டு கிடைச்சாங்க அப்படின்னா விட்டுறாதீங்க அப்படிம்பாங்க. எல்லா ஆஸ்பெக்ட்லையும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணம் உண்டு. நல்ல புத்திசாலிங்க, நிறைய பேருக்கு மென்டாஸாக வெல்விஷஸாக இருக்கக்கூடிய மீனம் இந்த காலகட்டத்தில் ஜென்ம சனியில் இருக்கிறதுனால நானே ஒரு குழப்பத்தில் இருக்கப்பா. எனக்கு ஊருக்கெல்லாம் நான் வந்து இந்த ஒரு இது சொல்லுவாங்க பார்த்தீங்களா பழமொழி, பள்ளி எல்லாம் பேசுமா கழனி பானைக்குள்ள விழும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எல்லாருக்கும் நான் புத்திமதி சொன்னேன். என்னோட இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்க என்னால் அனலைஸ் பண்ண முடியல. எனக்கு ஒரு மென்டார் தேவைப்படுது. எங்கள் அப்பா கிட்ட கேட்குறேன், எங்கள் அம்மா கிட்ட கேட்குறேன். அது நல்லது தான், யானைக்கும் அடிசை இருக்கும் இல்லையா ஒரு காலகட்டம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இருக்காங்க. ஒரு இனம் புரியாத குழப்பம், இனம் புரியாத மந்த நிலை, விட்டேத்தியான ஃபீலிங், ஏண்டாப்பா வாழறோம் அப்படிங்கிற எண்ணம், இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க. இது எதனால அப்படின்னா ஜென்ம சனி மண்டை மேலே உட்காந்து மூளையை தின்னுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். குரு பெயர்ச்சியாகி குருனோட 9ஆம் பார்வை சனி மேலே பட்டதுனால சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறான். இது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கடுத்து குரு கடகத்தில் பயிற்சி ஆகிறான் பார்த்தீங்களா. இது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவத்தில் குரு போய் உட்கார்றான். இவங்க ராசி அதிபன் 5ல் போய் உட்கார்றான். 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படிம்பாங்க. ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் குரு. அப்போ பூர்வீகத்தில் நீ இது வரைக்கும் எத்தனை பொறப்பை எடுத்திருப்ப, எனக்கு அந்த பொறப்பெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது, நோ ப்ராப்ளம், நம்பாத. இப்போ உனக்கு ஒரு 30 வயசு 35 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீ தெரிஞ்சு நல்லது செஞ்சோ தெரியாமல் நல்லது செஞ்சோ, நம்ம எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமையோ நல்லதும் செய்வோம் கெட்டதும் செய்வோம் இல்லைங்களா. நீ தெரியாமல் செஞ்ச நல்லதுக்கு தெரிஞ்சே செஞ்ச நல்லதுக்கான பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். உண்மை என்ன அப்படின்னா இது வரைக்கும் எத்தனை பொறப்பு எடுத்திருப்ப, அத்துணை பொறப்புலையும் நீ எத்தனை நல்ல கர்மாக்கள் செஞ்சிருப்ப, அத்துணை நல்ல கர்மாக்களுக்கும் பலன் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நம்பிக்கை இல்லாதவங்க இப்படி கூட எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா. ஆக மொத்தம் குட் திங் இஸ் ஹேப்பன் டு யூ, குட் திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிக்கலாம். புரியுதுங்களா. அப்போ இந்த 5ல் குரு நிறைய குழந்தை இல்லை அப்படின்னு கஷ்டப்படுற மீனராசி அன்பர்கள் 15 வருஷமாச்சு. இது வரைக்கும் 7 முறை நான் IVF பண்ணிட்டேன், 5 முறை ICSI பண்ணிட்டேன். அந்த மாதிரி எத்தனையோ ஜாதகம் வரும். இந்த காலகட்டம் நேச்சுரல் கன்செப்ஷனே வந்து பாசிபிள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தில் சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்குது அப்படின்னா உங்கள் கைக்கு வந்து சேரும். நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணிட்டோமா 5 வருஷம் ஆச்சு, எங்கள் வீட்டை விட்டே எங்களை துரத்தி விட்டுட்டாங்க, இல்லை நாங்களா வந்துட்டோம். இந்த காலகட்டம் திருப்பி சேர்த்துப்பாங்க. ஓகேங்களா. திருப்பி அந்த சந்தோஷம், பூர்வீகம் சார்ந்த சந்தோஷம், உறவுகள் எல்லாமே உங்களை கொண்டாடக்கூடிய காலகட்டம். இப்போ பெண்களாக இருக்காங்க அப்படின்னா மாமனார் வீட்டிலேருந்து, மாமியார் வீட்டிலேருந்து, அதே மாதிரி தாயார்னோட வீட்டிலேருந்து, இப்படிலாம் உங்களுக்கு உறவுகள் அப்படின்றது தேடி வரும். அவங்க அன்பு அப்படின்றது பரிபூர்ணமாக கிடைக்கும். என் குழந்தை தாங்க எனக்கு பெரிய பிரச்சனை. அது ஒரு நாளைக்கு 10 பஞ்சாயத்தை ஏற்படுத்துது. என்னை 10 முறை என் கூட சண்டை போடுது. அது மாறிடும். சூப்பராக தங்க கம்பி மாதிரி மாறிடுமா, ஸ்ரவன்குமாரா மாறிடுமா, அந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. குருவால் கூட இப்போ இருக்க குழந்தைங்கள அந்த அளவுக்கு மாற்ற முடியல. குழந்தைங்க ரொம்ப அடமெண்ட்டாக இருக்காங்க. அப்போ ஒரு நாளைக்கு குழந்தை 10 பஞ்சாயத்து பண்ணும் அப்படின்னா இப்போ ஒரு 2 பஞ்சாயத்து பண்ணும். விடுங்க, நம்ம என்ன பண்ணோம்னா அது பஞ்சாயத்தை குறைக்கும். நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவாவோ அப்பாவாவோ ஒரு ஐடியல் பேரண்ட்ஸாக நீங்கள் இருக்கிறத விட குட் ஃப்ரெண்டாக இருங்க. ஃப்ரெண்டாக இருக்கீங்க அப்படின்னா குழந்தைங்களோட குணாதிசயத்தில் நிறைய மாற்றத்தை நம்மளால கொண்டு வந்துட முடியும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை சார். அதுக்கும் மேலே நிறைய மீனராசி அன்பர்களுக்கு ஆண் வாரிசு பிறக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. குரு 5ல் உட்கார்றா அப்படின் போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண் வாரிசு பெண் வாரிசுன்ற இது நம்ம வந்து என்ன சொல்கிறது வேறுபாடு நாங்கள் கிரியேட் பண்ண விருப்பப்படல. பட் இருந்தாலும் எந்த குழந்தையா இருந்தாலும் நம்ம குழந்தை இருந்தாலும் இந்த 5ல் குரு இருக்காரு அப்படின் போது பலன் சொல்லணும் இல்லைங்களா. அதுக்காக சொல்கிறேன், எந்த குழந்தையா இருந்தாலும் நம்ம குழந்தை சூப்பராக வளங்க, அவ்வளோதான். ஓகே. இப்போ இவங்க பர்டிகுலராக இதுலேருந்து தான் விடுதலை அப்படின்னா எது ஒரு விஷயத்த சொல்லலாம். மூளை குழப்பம், இனம் புரியாத குழப்பம், மந்த நிலை, எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன். நிறைய மீனம் சைக்காட்ரிக் ட்ரக் கூட எடுக்கிறாங்க. அந்த ஒரு மன ரீதியான எல்லாமே எனக்கு இருக்கு, ஆனா எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்றவங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். இதுல இருந்து ஒரு பெரிய விடுதலை. மேம், இப்போ இவங்களுக்கு வழிபாடுன்னு வரும்போது எந்த மாதிரி வழிபாடு சொல்லலாம்? பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா சார் சனி ஜென்ம சனி ஏறக்குறைய 2027 அப்ராக்சிமேட்லி 5ஆம் மாதம் வரைக்கும் குருனோட பார்வை சனி மேலே தான் இருக்குது. ஆனால் சனி அகலாது விலகாது இருப்பார். செப்டம்பர் மாதம் அதிசாரமாக போவார். நடுவில் வக்ரகதி அடைவார். வக்ரகதி அடைஞ்சாலும் அவரோட வீக் பார்வை உங்கள் மேலே இருக்கும். பட் அதிசாரமாக போகும்போது அவரோட பார்வை வந்து சனி மேலேருந்து அகலும். திருப்பி ஜென்ம சனி ஒரு விதமான கன்ஃபியூஷன், இல்யூஷன், ஆலுசினேஷன், டெல்யூஷன், ஒரு மாயை இதெல்லாம் ஏற்படுத்துவோம். அப்போ சனிக்கு அப்படின்றத உரிய மரியாதை நீ எப்பயுமே கொடுக்கணும். அப்போ சனிக்கு அப்படின்னு உரிய மரியாதை நீ கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப எளிமையாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹனுமன் வழிபாடு. ஹனுமன் சாலிசா அப்படின்னு ஒன்று இருக்குது. தேகபலம், புத்தி பலம், மனோபலம் அத்துணை பலமும் கொடுக்கக்கூடிய ஒரே கடவுள் யாரு அப்படின்னா ஹனுமன். இன்றளவும் பூமியில என்றும் சிரஞ்சீவி, சீதா தேவியினால என்றும் சிரஞ்சீவி அப்படின்ற வரம் வாங்கினவன். அப்போ நீ அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹனுமன் கோயிலுக்கு போ, முடியும்னா சனிக்கிழமை போ, முடியாட்டி என்னைக்குனாலும் போ. ஹனுமனை போய் நீ வழிபாடு பண்ணும்போது ராமநாமத்தை மட்டும் சொல்லு, ஹனுமன் காது கொடுத்து கேட்பான். எங்கெல்லாம் ராமநாமம் ஜபிக்கப்படுதோ அங்கெல்லாம் ஹனுமனோட காது தெளிவாக கேட்கும். நீ உன்னோட ஜபம் வந்து தீவிரமாகும் போது அவன் கூடவே இருப்பான். அவன் கூடவே இருக்கும்போது சனி ரொம்ப தூரம் விலக்கி போயிடுவான், பயந்து விலகுவான். ஸோ இந்த ராமநாமம் நீ ஹனுமன் கோயிலுக்கு போயிட்டு
ஹனுமனை வழிபாடு பண்ணும்போது ராம 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 ராம, ஹனுமனோட எத்தனையோ மந்திரம் இருக்கு. நீ ஹனுமனை மட்டும் எப்பயுமே ஹனுமனோட மந்திரம் சொல்லி வழிபாடு பண்ணாத, ராமனோட பேரை சொல்லி வழிபாடு பண்ணு, ஆட்டோமேட்டிக்காக நிறைய நற்பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே மேம். இப்போ இவங்களுக்கு எவ்வளோ மார்க் தரலாம்? இதெல்லாம் கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா 90% கொடுப்பேன் சார். மேம், இந்த குரு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு அதிசயமான பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இந்த கடகத்தில் வந்து உச்சமடைகிறாரு அப்படின்றாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு மேம் இந்த குரு பயிற்சி வந்து சிறப்பானது, அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது உண்மை என்ன அப்படின்னா சார், குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார். அப்போ 12 ராசியும் கடந்து வரதுக்கு 12 வருஷம் ஆகும். இது பெருசாக அமோகம் அப்படின்றதுல இல்லை ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு 12 வருஷத்துக்கு ஒரு முறையும் குரு உச்சமடைஞ்சு தான் உட்கார்றாரு, கடகத்தில் தான் உட்கார போகிறார். அப்போ இருந்தாலும் அந்த வீடியோஸை நம்ம கொஞ்சம் ஹைலைட்டிங்காக மக்கள் முன்னாடி ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இப்படியெல்லாம் சொல்லுவோம். பட் இருந்தாலும் 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு தான். இந்த காலகட்டத்தில் ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா, சனி பகவான் மேலே குருனோட பார்வை அப்படின்றது இருக்கு. இப்போ சனி வந்து கெடுக்கக்கூடிய ராசிகள் அப்படின்றது நிறைய இருக்கு இல்லைங்களா. இப்போ மேஷத்துக்கு 7 நாட்டு சனியா இருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு அஷ்டம சனியா இருக்காரு, கன்னிக்கு கண்டக சனியா இருக்காரு, அதுக்கும் மேல தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு, கும்பத்துக்கு பாத சனியா இருக்காரு, மீனத்துக்கு ஜென்ம சனியா இருக்காரு. இந்த 6 ராசிகளும் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா உண்மை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல கஷ்டப்படுறாங்க. அது நம்ம இந்த பதிவுல சொல்ல போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தா அவங்களுக்கே தெரிய போகுது. ஆக இந்த கஷ்டப்படக்கூடிய இத்துணை ராசிகளுக்கும் குரு பெயர்ச்சியாகி கடகத்துல இருந்து அவரோட 9ஆம் பார்வை சனி மேல படியுது. 9ஆம் பார்வை சனி மேல படியறதுனால இது ஒரு அற்புத குரு பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக சனி கெடுக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த 6 ராசிகளை கெடுக்க போறது இல்லை, கட்டுண்டு கிடக்க போறார். இது ஒரு பெருத்த ரிலீஃப். ஒரு வருஷம் புரியுதுங்களா. நடுவில் செப்டம்பர் மாதம் அவர் கொஞ்சம் அதிசாரமா பயிற்சி ஆவார். அப்போ மட்டும் இவங்க கொஞ்சம் நம்ம சொல்லுவோம் அந்த விஷயம் இதில் கவனமா இருக்கணும்னு, கவனமா இருந்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு உச்சம் பெற்று அமர்றது மட்டும் இல்லாமல் அவரோட உச்ச பார்வை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்லது செய்ய போகுது. ஆக ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்கும் நல்ல செய்ய போகுது. இப்போ மற்ற ராசிகள் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரிஷபம் வந்து பார்த்தீங்கன்னா சனியே லாப சனியாக இருக்காரு, மிதுனம் சனியே கர்ம சனியாக இருக்காரு, இந்த மாதிரி துலாம் ரோக சனியாக இருக்காரு. இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சனி பகவான் நல்லது செய்ய போகிறாரு. குருனோட பார்வையினால சனி பகவான் பொதுவாக நிதானமாக நல்லது செய்வான். மந்தன் அப்படின்றதுனால ஸ்லோ மூவிங் பிளானட். ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 2.5 வருஷ காலகட்டம் எடுத்துப்பான். ஓகேங்களா. அப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா பலன்களை நிதானமாக இன்டென்சிஃபைடாக கொடுப்பான். இப்போ பலன்களை ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடகடன்னு இன்டென்சிஃபைடாக நற்பலன்களை கொடுக்க போறார். அப்போ ஆல்மோஸ்ட் 12 ராசிகளுக்குமே இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா காக்கும் குருவா வராரு, எல்லா விதத்துலையும் நம்மளுக்கு சப்போர்ட்டிவான குருவா வராரு அப்படின்றது ஒரு பெரிய பிளஸ் சார். அதுக்கும் மேலே உச்ச பார்வை 3 பாவத்தை பார்க்கும். விசேஷமா 5, 7, 9 குருனோட விசேஷ பார்வை. அந்த 5, 7, 9ஆம் பாவங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பாவத்தை கவர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்தெல்லாம் ஒரு பெரிய ரிலீஃப். ஆக இந்த குரு பயிற்சி எல்லா ராசிகளுக்குமே எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. அதுதான் சார் உண்மை. ஓகே, இப்போ இந்த உலக நடப்பு அப்படின்னு வரும்போது இந்த குரு பயிற்சியால பர்டிகுலரா அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? குரு பயிற்சினால வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது குரு பயிற்சி பத்தி மட்டும் வச்சு நம்ம சொல்ல முடியாது, ஆன் தி ஹோல் தான் சொல்லணும். இப்போ குரு பயிற்சி, குரு கடகத்துல வந்து உச்சம் பெற்று அமர்றதுனால தங்கத்தினோட விலை குறையும். அதே மாதிரி மஞ்சளை நம்பி இருக்க விவசாயிகள் மஞ்சளோட விலை அப்படின்றது சாலிடா குறையும். ஓகேங்களா. தங்கம் ஏறக்குறைய 25,000 ரூபாய் வரைக்கும் குறையறதுக்கான வாய்ப்பு உண்டு. குரு தனுசு வர வரைக்கும் ஏறக்குறைய 6 வருஷமும் தங்கத்தினோட சரிவு அப்படின்றது இருக்கும். பவுனுக்கு வந்து 25,000 ரூபாய் வரைக்குமே குறையும். ஒரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி பவுனோட விலை கம்மியாகும் அப்படின்றது உண்மை. நம்ம வந்து வெள்ளியை சொல்ல முடியாது, ஏன்னா சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா மூவ் ஆகிற பிளானட் இல்லையா. ஆனா தங்கம் இந்த 6 வருஷமும் சரிவை சந்திக்கும் அப்படின்றது உண்மை. அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா சனி மீனத்துல இருக்காரு. சனி மீனத்துல இருக்காரு அப்படின் போது உலகத்துல யுத்தம் அப்படின்றது இருக்கும், இயற்கை சீரழிவுகள் அப்படின்னு நடக்கும். முக்கியம் மலை சார்ந்த பிரதேசங்கள்ல நிலநடுக்கம் வர்றது, இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வருது. இந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வரதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனியும் காரணம். ராகு வந்து கும்பத்துல இருக்காரு. டிஜிட்டல், இந்த ஏஐ வந்து ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்துது பார்த்தீங்களா. டிஜிட்டல்ல ட்ராப் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு உண்டு. பிள்ளைங்கள்லாம் சேட் பண்ணி அதில் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கேது வந்து சிம்மத்தில் அப்படின்னும் போது ஆன்மீகவாதிகள் நான் தான் அம்பிகை நான் தான் ஈசன் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. உண்மையான ஆன்மீகவாதிகள் இல்லாமல் ஒரு போலி முகத்திரை, அவங்களோட முகத்திரையெல்லாம் கிழிக்கெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். தலைவர்கள் நிறைய பேரோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. இந்த ஆன்மீகத்தை தொழிலாக வச்சு தப்பான விதத்தில் சம்பாதிக்கிறவங்க கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் உண்மை சார். ஓகே மேம், இப்போ இவ்வளோ விஷயம் சொன்னீங்க. அது இல்லாமல் இது வந்து ஒரு பொதுவான பலன் தானே மேம்? ஆமாம் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான குரு பயிற்சி பலன்கள். இப்போ
இது 100% நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னா சுய ஜாதகத்தில் தசநாதன் எக்ஸலண்ட்டாக இருந்தால் 100% நடக்கும். சுய ஜாதகத்தில் தசநாதன் கெட்டு போயிருந்தா அப்படின்னா 50% தான் நடக்கும். இப்போ இந்த பதிவை பார்த்துருக்கோங்க, இந்த குரு பயிற்சி எனக்கு இந்த மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்த போது நான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், குடும்பத்தில் பிரச்சனை இல்லாதவங்க குடும்பமே இல்லை சார். குடும்பம்னு இருந்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஒன்று குழந்தைங்களால பிரச்சனை, இல்லை திருமண பிரச்சனை, இல்லைனா வீடு கட்ட முடியலன்ற பிரச்சனை, இல்லை ஹெல்த் இஷ்யூஸு, இல்லைனா கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து, இல்லை கொடுத்த காசு திரும்பி வரல, இந்த எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு நம்ம சுய ஜாதகம். அப்போ சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் டிஸ்பிளேல கொடுத்துருப்பீங்க. வாட்ஸ்அப் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் சார். இந்த பதிவு கண்டிப்பாக ரொம்ப எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்கும். இந்த குரு பயிற்சி அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அதிர்ஷ்டங்களையும் ஆரோக்கியத்தையும் தரணும்னு முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார். இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 குரு தரும் பலன்கள்லாம் என்ன சார்? இந்த குரு பயிற்சி தரக்கூடிய அந்த அதிர்ஷ்டங்கள் நன்மைகள்லாம் என்னென்ன இருக்குது சார்? மீனராசி காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம். பொறுமையின் சிகரம், நிதானம், அக்கறை, அறிவு, திறமை என்று சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது சுக்கிரன் உச்சம் பெற்ற ராசியே மீனராசி தான். மீனராசிக்கு அதிபதி யார் பார்த்தீங்கன்னா குரு பகவான். குரு பகவான் ராசிக்கு 4ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டுக்கு போகிறார். 5ஆம் இடங்கிறது குரு பகவானுக்கு உச்ச வீடுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி தனக்கு பிடிச்ச வீட்டில் போய் இஷ்டம் போல் வாழக்கூடிய குரு பகவானுக்கு தன்னுடைய ராசிக்காரங்களை எப்படி பார்த்துக்கணும்னு தெரியுமில்ல. இவ்வளவு நாள் பதட்டத்தையும், இவ்வளவு நாள் ஒரு பிரச்சனையும், இவ்வளவு நாள் போராட்டத்தையும் கொடுத்த சனி பகவான் ராசிக்குள்ளேயே உட்காந்துருக்காரு. ஸோ அப்போ என்ன பண்ண போகிற குரு பகவானை, போதும் நிறுத்திக்கும், நான் பார்த்துக்கிறேன் என் வீட்டு பிள்ளைய அப்படின்னு தானாக வந்து தத்துக்கு ஒரு கஷ்டப்படுற குழந்தைகளை, ஒரு ரொம்ப அதாவது அப்பா அம்மா இல்லாமல் கஷ்டப்படுற குழந்தைகளை தத்துக்கு எடுப்பாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் குழந்தைய தத்தெடுக்க போகிறாங்க குரு பகவான். ஏன்னா குரு பகவானுக்கு அவங்க வீடு தான், அவருடைய பிள்ளைங்க தான். மீனராசிக்காரங்களாம் குருவுடைய பிள்ளைங்க. ஸோ தான் வீட இப்போ தத்து எடுத்து மீட்டெடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மீனராசிக்காரங்களுக்கு இவ்வளவு நாள் ஏற்பட்ட பிரச்சனைகள், கடன் பிரச்சனையிலேருந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லேருந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் 5ஆம் இடத்துல அமர்ந்து கிட்டத்தட்ட மீன ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிக்கு 11ஆம் வீடை பார்க்க, மீன ராசியவே பார்க்க. ஆட்டோமேட்டிக்காக மீனராசிக்காரங்க கண்ணில் வந்து கண்ணீர் சிந்தாத நேரம் கிடையாது. மனதார வெளியே சிரித்தாலும் மனசுக்குள்ளே அழுகாத நாள் கிடையாதுங்கிற மாதிரி தான் 5 வருட காலமாக அல்லால் பட்டுக்கிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில் இவங்களையே ஒரு ரசிக்கக்கூடிய தன்மை, இவங்களையே உணர்ந்து செயல்படக்கூடிய தன்மை இனிமேல் தான் குரு பயிற்சிக்கு அப்புறம் ஏற்பட போகுது. அதே போல் இந்த கணவன் மனைவி ஒற்றுமைங்கிறது நம்முடைய மீனராசிக்காரங்களுக்கு கண் துடைப்பு நாடகம் மாதிரி போயிடுச்சு, காணல் நீர் மாதிரி போயிடுச்சு. ஏன்னா இவங்க பாசத்தை காட்டி, அக்கறையை காட்டி என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க. அந்த ஆப்போசிட் பார்ட்டி இவங்களுடைய கணவனாக இருக்கட்டும் அல்லது மனைவியாக இருக்கட்டும், இவங்களை பற்றி கண்டுக்கிறவே இல்லை. நீ என்ன சொன்னாலும் எனக்கு பிடிக்கலை, நீ என்ன வார்த்தையை நீ விடாத, நீ என்னை பிடிக்கலன்னு சொல்லி கடைசியில் இவங்க அந்த வார்த்தையை நம்ம மீனராசிக்காரங்க கேட்டு கேட்டு அவங்களுக்கே அவங்கள பிடிக்காமல் போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஸோ அந்த நிலை மாறப்போம். கணவன் மனைவி ஒற்றுமை இனிமேல் அங்கீகாரம் பெறும். திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கிற மீனராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கை குரு பகவான் உடைய பார்வை மூலமாக ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருமணம் ஒரு ஜாதகத்தில் நடக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், குரு பார்வை வேணும்னு சொல்லுவோம். ஸோ குரு பார்வை இருந்தாலும் சனியுடைய தொடர்பு கண்டிப்பாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு விஷயம் முடிக்கப்படும், நடக்கப்படும். அப்படிப்பட்ட நிலைமையில் சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்க்க, சனி பகவானை குரு பகவான் பார்க்க ஆட்டோமேட்டிக்காக 7ஆம் இடம் செயல்பட ஆரம்பிச்சிடும். இவங்களுக்கு திருமண தடை விலகும், திருமணம் முடிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. காதல் திருமணத்துக்காக காத்திருக்கிற மீனராசிக்காரங்க இனிமேல் தான் காதல் திருமணம் முடிக்கக்கூடிய பாக்கியம், காதலில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம், சிந்தனைகள் சிறப்பாகக்கூடிய பாக்கியம் எல்லாமே நம்மளுடைய மீனராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உண்டு. ஓகே சார். இப்போ இவங்களுக்கு அதிர்ஷ்டம்னு பார்த்தா குரு தரும் அதிர்ஷ்டங்கள்லாம் என்னென்ன இருக்குது சார்? பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு 2வது திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு, திருமண வாழ்க்கையில் தன்னை துளைச்சவர்களுக்கு, 2வது திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு உறுதியாக 2வது திருமணம் உண்டு. தன்னுடைய மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக பல பிரச்சனைகள் சந்திச்சிட்டேன், இல்லை என் ஜாதக ரீதியாக என் மூத்த சகோதர சகோதரிகள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு அந்த கவலையை மறந்து உறவுகள் ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சி அதிகமாகுங்கிறத சொல்லலாம். அதே போல் லாபங்கள் அதிகரிக்கும். இவங்க இப்போ கொடுக்குற எஃபெக்ட் இவங்களோட லைஃப்பில் ஒரு 5 வருடத்துக்கு ஒரு கஷ்டப்படாமல் சிறப்படையக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய லாபம், பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கும். இவங்க லைஃப்பில் மனதளவில் இருந்த போராட்டங்கள், மீளா துயரத்திலிருந்த நம்முடைய மீனராசி மீண்டு வந்து நான் எழுந்து விட்டேன், நான் என்னுடைய வாழ்க்கையை அடைந்து விட்டேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க வாழ்க்கை அமர்க்களமாக இருக்க போகுது. ஓகே சார். மொத்தத்தில் இவங்க மீண்டு எழ போகிறாங்க மீனராசி.
ஓகே சார். இவங்களுக்கு எந்த மாதிரி வழிபாடுகள் வந்து மேலும் இவங்களுடைய வாழ்க்கையை வந்து சிறப்பாக்கும்? நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு வெற்றியை கொடுக்கும், விவேகத்தை கொடுக்கும், தன்னம்பிக்கையை கொடுக்கும். கூட வந்து சிவன் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவையாக போயிடணும். இந்த குரு பயிற்சி நடக்கும்போது நடந்த பிறகு கட்டாயமாக நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போய் வழிபாடு செஞ்சாங்கன்னா இவங்க கட்டாயமாக சூப்பராக இருப்பாங்க. அதே போல் மாதத்துக்கு ஒரு தடவை பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலில் போய் ஒரு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இவங்கள ஏமாத்தின துரோகிகள், ஏமாத்தின யார் யாரோ டேஷ் வச்சுக்கோங்களேன், இவங்க எல்லாருமே தொலைஞ்சு போயிடுவாங்க. இவங்களை மீட்டெடுப்பாங்க, வெற்றி பெறுவாங்க. மொத்தத்தில் இவங்களுக்கு எவ்வளோ சார் மார்க் தரலாம் 100க்கு? மீனராசி என்பவர்களுக்கு குறைந்தது 92% வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் நிலையாக இருக்க போது குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தாலும் மதுரை மீனாட்சி அம்மனுடைய ஆசீர்வாதத்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கப்படும். சார், இந்த 2026 இந்த குரு பெயர்ச்சி வந்து பர்டிகுலராக 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து மிதனத்துலேருந்து கடகத்துக்கு குரு வந்து டிரான்சிட் ஆகிறாரு. இது வந்து ஒரு உச்ச குரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதல்ல குரு பகவான் பற்றி சொல்லுங்கள். குரு பகவான் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இருந்தாலும் குரு பகவானை பற்றி சொல்லிவிட்டு இந்த டிரான்சிட் பற்றியும் அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் யார்? நவகிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். 9 கிரகங்கள் சொல்லுவோம். இதில் 9 கிரகங்களில் 7 கிரகங்கள் 2 கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள். நம்ம ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள். ஓகேவா? அவங்க வந்து அவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது. ஆனால் இந்த மீதி உள்ள 7 கிரகங்களில் மிக முழுமையான சுப கிரகம் யாருன்னா நம்ம குரு பகவான் தான். வெள்ளை எப்படி இருக்கும்? வெள்ளையாக மட்டும்தான் இருக்கும். அது ஏதாவது ஒரு ஒரு கலர் சேர்த்துக்கிறாரு. அது தூய்மையான கலர். அப்படிங்கிற மாதிரி தான் தூய்மையானவர், நேர்மையானவர், உண்மையானவர், அள்ளி கொடுக்குற வள்ளல் அப்படிங்கக்கூட சொல்லக்கூடிய அளவுக்கு குரு பகவான் நவகிரகத்தில் இருக்குது. அதாவது நவகிரகத்தில் சுபகிரகம் குரு பகவான் சொல்லிட்டோம். இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலச்சக்கரத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது 9ஆம் இடத்ததிபதி மற்றும் 12ஆம் இடத்ததிபதி. அப்போ 9, 12 குறிவர் அப்படிங்கிறது மனுஷனுடைய வாழ்க்கையில் ஜாதகத்தில் நம்மளுடைய லக்னம் அப்படின்னு சொல்லிடுறோம் 1ஆம் இடம். இந்த 1ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடம் யாருக்கெல்லாம் வலிமையாக இருக்கோ அவனால் வெற்றி பெறுவான் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது 9ஆம் இடத்ததிபதிங்கிறது குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய விஷயம். குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம், அப்பா எல்லா விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய செயல்பாடு, இஷ்ட தெய்வத்துடைய செயல்பாடு எல்லாமே இந்த 9ஆம் இடம் மெயினாக எடுத்துக்கலாம். 12ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியான தூக்கம், இல்லற சந்தோஷம் எல்லாமே. ஸோ எல்லா விஷயமும் கிடைக்கணும் அப்படின்னா அது குருவுடைய அருள் கட்டாயமாக வேணும். இப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யாரெல்லாம் பார்க்குறவங்களோ மொதல் விஷயம் என்ன சொல்லுவோம் தெரியுமா? குரு பார்வை இருக்காம பாருங்க அப்படின்னு தான் ஜாதகத்தில் சொல்லுவோம். ஸோ இந்த குரு பார்வை கிடைத்தால் கோடி புண்ணியம்னு அதனால தான் சொல்கிறாங்க. குரு நடக்காத விஷயத்தை கூட நல்ல விதமாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சுபகிரகம். அதே போல் நீங்கள் இன்னொரு விஷயம் கேட்டீங்க, அதாவது 12 வருடத்துக்கு ஒரு முறை வருகிறது அப்படின்னு. அதாவது குரு பகவான்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியில் ஒரு வருஷம் காத்திருக்கும், ஒரு வருஷம் பொறுமையாக இருப்பார். அதிசாரமாக பின்னாடி போயிட்டு வருவார், அது வேறு விஷயம். ஆனால் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை முழுமையாக கடக்கிறதுக்கு 1 வருடம் உண்டு. ஸோ இந்த 1 வருடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வருஷத்தில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்கணுமோ ஒரு ராசிக்காரங்களுக்கு அந்தந்த மாற்றங்களை கொடுத்துட்டு தான் நகர்வார். ஸோ அப்படிப்பட்ட குரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ராசி, அதாவது குரு உச்சம் பெறுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகராசி. ஏன் அவருடைய ராசி வந்து தனுசுலையோ, அவருடைய ராசி வந்து நம்மளுடைய மீனத்திலே இருக்குது, அங்கேயே அவர் உச்சம் பெறலை? அவர் ஏன் வந்து கடகத்தில் உச்சம் பெறாருன்னா, கடகம் ஒரு தூய்மையான நீர், சந்திரனுடைய ஆதிக்கம். சந்திரன் ஒரு நிலையான தன்மையில் இல்லைனாலும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். சந்திரன் வந்து அவ்வளோ ஒரு அம்மா மாதிரி பாசமானவங்க. ஒரு பாசமானவங்ககிட்ட மட்டும்தான் குரு பகவான் இணைவார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாரு? ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கடகராசியில் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வாஸ்தை குறிக்கக்கூடிய இடமும் 4ஆம் இடம் தான். ஸோ இந்த 4ஆம் இடம் வலுவாக இருந்தால், சுகஸ்தானம் வலுவாக இருந்தால், ஒருத்தன் சந்தோஷமாக இருக்குன்னாலே 4ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அதனால தான் குரு சூட்சமமாக என்ன பண்ணுறாரு? 4ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டார், உச்சம் பெற்றார். அப்போ என்ன பண்ணுறாரு? நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இந்த மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு தான் நான் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசியாக சுற்றி வரேன், 12 வருடத்துக்கு ஒரு முறை நான் வந்து ரொம்ப உச்சம் பெற்று எல்லாருக்கும் சுபிஷம் தரேங்கிறத அவருடைய தாரக மந்திரமாக வச்சுருக்கார். ஸோ அப்படிப்பட்ட செயல்பாடில் இந்த 2026 ஜூன் மாதத்தில் நம்மளுடைய குரு பகவான் 6ஆம் தேதி மிதுனத்தில் இருக்க குரு டைரெக்டாக கடகத்துக்கு வரார். உச்ச நிலைக்கு வரனால எல்லாருடைய நிலைமையும் மிகப்பெரிய மாற்றத்தை முன்னெடுத்து சந்திக்கும். ஓகே சார். சார், இந்த பலன்கள் வந்து பொதுவாகவே வந்து ஒரு பொது பலன்கள் தானே, அதை வந்து கொஞ்சம் தெளிவாக
ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக நம்ம வந்து ராசி அடிப்படையில் சொல்லியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு 20% 30% ஒரு மாற்றம் உண்டு. இதில் உங்கள் சுய ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியம். சுய ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், அவங்க எந்த ஊரில் பிறந்தாங்க, இதெல்லாம் வச்சு அவங்களுக்குரிய லக்னம், அவங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி, அவங்களுக்கு யார் ஃபேவராக இருக்கா, யார் ஃபேவர் இல்லாமல் இருக்கா, யார் யோகியாக இருக்கா, யார் அவயோகியாக இருக்கான்னு நிறையா விஷயத்தை பார்த்து அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய பலன் தான் 70%. அப்போ 70% பெருசா, இந்த 30% பெருசானா 70 தான் பெருசு. இந்த 30 எப்படின்னா, இப்போ நீங்கள் பசியோடு இருக்கீங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, பசியோடு இருக்கீங்க, போகிற வழியில் ஹோட்டல் கடையே இல்லை, பசியோடையே போயிட்டு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், வண்டி ஓட்ட முடியாது, கார் ஓட்ட முடியாது, எதுவுமே ஓட்ட முடியாது, கீழே விடணும். ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு டீ கடை என்ன பண்ணுவீங்க, அப்பாடியே டீயாக சாப்பிட்டு போயிடுவீங்க, ஒரு டீ சாப்பிட்டா கொஞ்சமாக உடம்பு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், அப்படி மாதிரி காப்பியோ டீயோ கூல்ட்ரிங்க்ஸோ அவங்களுக்கு விருப்பப்பட்டது ஒன்று சாப்பிட்றாங்களே, ஸோ அந்த செகண்டில் அந்த ரிலீஸ் ஆகிறாங்களே, அதுதான் இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி. ஸோ மாத பலன்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டாவோ மிகப்பெரிய லாட்ரி கிடச்சிருமானலாம் கிடையாது. உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன வலிமை இருக்கோ அந்த வலிமையை கொடுக்கக்கூடிய விஷயந்தான் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம். இது ஒரு ஏற்றத்துக்குரிய விஷயத்த ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் நம்ம சொல்லக்கூடிய பலன் 100% நம்முடைய ராசி அன்பர்களுக்கு அற்புதமாக கிடைக்கும், அமர்க்கலமாக இருக்குங்கிறது உண்மை. பொதுவாகவே பார்த்திங்கன்னா சுய ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க, தன்னுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளை தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறவங்க, மனசில் உள்ள பல கேள்விகள் ஜோதிட ரீதியாக தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறவங்க கட்டாயமாக என்ன பண்ணலாம், அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பி விட்டுட்டு அவங்க நமக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அவங்களுடைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் என்ன கேள்வினாலும் அவங்களுக்கு மிக துல்லியமாக தெளிவாக பதில் சொல்ல நான் ரெடியாக இருக்கேன். சார் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் தெரியாது, எனக்கு ஜாதகமே இல்லை, எனக்கு பேரும் என்னுடைய வயது எதுவும் தெரியும், எனக்கு என்னுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் உறுதியாக என்ன செய்யலாம், அவங்களுடைய எதிர்காலத்தை பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய கருவி மூலமாகவும் அவங்களுக்கு கணித்து கூற முடியும். வாழ்க்கையில் ஏற்றம் பெற மறக்காமல் அழைக்கவும். வாழ்க நலமுடன். ஓகே சார், ரொம்பவே இந்த பதிவு சிறப்பாக இருந்தது. எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சியில் எல்லா நலன்களும் கிடைக்கட்டும்னு வேண்டிக்கிட்டு இதை முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.